Hello everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள்ஸில் அட்டாக் ரொட்டேஷன். ஸோ பேக் 4 கார்னர்ஸ், அதாவது அட்டாக் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரண்டில் மூவ் பண்ணி வரோங்கிறத இந்த வீடியோவில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரை வச்சு நான் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்குது. நான் வந்து ஒரு ஹாஃப் கோர்ட்டில் இருந்து டிஃபென்ஸ் ஃபீட் பண்ணுவேன், அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த சிச்சுவேஷனில் வந்து ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்டில் வரணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷெட்டில் ஹையாக லிஃப்ட் பண்ணுவேன், அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க, நான் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எனக்கு ஸ்மாஷ் பண்ணுறாங்க, நான் ரிட்டர்ன் வந்து 3rd row கொடுத்துட்டே இருக்கேன்னா அவங்க ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ட்ரைவ் ஆடுறேன் அப்படின்னா ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களால பிடிக்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. இதில் எப்போ ரொட்டேஷன் ஆகும்னா என் சைட்லேருந்து டிஃபென்ஸ் வந்து வீக்காக போகுது, மிட் கோர்ட்டில் போகுது, ஷார்ட்டாக போகுதுன்னா அவங்க அடிச்சுட்டு ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், புரியும். ரெடி? குட். ஸோ இந்த ரேலியில் வந்து எனக்கு வீக் ரிட்டர்ன் இருந்துச்சு, அதனால அவங்க ரொட்டேட் ஆனாங்க. ஸோ இது ஒரு வீக் ரிட்டர்ன், ரொட்டேட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து மிட் கோர்ட்டில் போச்சு, அதுவும் ஷார்ட்டாக போச்சு, அதனால அவங்க ரொட்டேட் ஆனாங்க. சேம் இப்போவும் வீக் ரிட்டர்ன் போச்சு, ஸ்மாஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆப்போசிட் சைடில் நான் டிஃபென்ஸ் ஆடுறேன், அவங்களும் இந்த சைட்லேருந்து ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ சிமிலர்லி வீக் ரிட்டர்ன் போகும்போது ரொட்டேட் பண்ணுவாங்க. வா. ஸோ இப்போ வீக் ரிட்டர்ன் போச்சு, அவங்க ரொட்டேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக் ரொட்டேஷன் மாதிரி டிஃபென்ஸ் ரொட்டேஷன், ஃப்ரண்ட் கோர்ட் ரொட்டேஷன், நிறைய ரொட்டேஷன் உண்டு. ஃபர்தர் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். வேறு எதை பற்றி வீடியோஸ் போடணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க பேட்மிண்டன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.